சரி, அவர் உன்னை லவ் பண்ணாருன்னு சொன்னல, அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க 2 பேரும் ஒன்னா எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் ஏதாச்சும் ஒன்னு இருக்கும்ல, அத ஃபர்ஸ்ட் காட்டு. வர்ஷினி, ப்ரூஃப் இல்லாமலாம் இல்ல. லிடியா, என்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு, ஆனா இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனா இவ அழிக்காத ஒரு வீடியோ லிங்க் என்கிட்ட இருக்கு. அது நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின வீடியோ. அவகிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இப்பவே உங்களுக்கு அதை காட்டுறேன். இது எப்படி நடந்திருக்க முடியும்? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிருந்தா தானே இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியும். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இந்த வீடியோக்குள்ள என்ன பதில் சொல்ல போற? மிஸ்டர் பிரபு, என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அம்மா, என் ஃபோன் கொடுமா. இந்த வெள்ளக்கார பொண்ணு வந்து பேசுனதை வச்சு என்னையும் என் புள்ளையையும் தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெத்தவளா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை இவ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா, அவகிட்ட சரியான ஆதாரம் இருந்தா அதை காட்டி தாராளமா இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். அதையும் மீறி அவ ஆதாரம் இல்லாம என் புள்ள மேல பழிய சுமத்திக்கிட்டு இருந்தானா, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜனம்மா, நான் கம்பேர் பண்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பையன் வந்து வர்ஷினி மேல பழிய போட்டா அது எல்லாத்தையும் நாங்க நம்ப மாட்டோம்மா. ஏன்னா எங்களுக்கு வர்ஷினி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க என் புள்ளைய சந்தேகமா பாக்குறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஏன்னா அவன் குறிஞ்சிநாதன் பையன். அவனை பத்தி யாரு என்ன பழி சொன்னாலும் அவன் அமைதியா தான் நின்னுகிட்டு இருக்கணும். இத்தனை வருஷமா அவன் அப்படிதான் நின்னுகிட்டு இருக்கான். சுமக்க கூடாத பழியெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு புது வாழ்க்கை அமைய போகுது, எல்லாம் மாற போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்பவும் அவன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்களே, அந்த கடவுள் ஏன் தான் இப்படி எங்களை சோதிக்கிறாரோ தெரியல. என்ன சிபி, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எல்லாமே கடைசி நேரத்துல சொதப்பிருச்சு. என்ன சிபி, பிரபு எப்படி சரியா லிடியாவை அடிச்ச வீடியோ வச்சிருக்கான்? எல்லாரும் நம்புற மாதிரியே அந்த வீடியோல எப்படி பேசிருக்கான்? தமிழ், நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவன் ப்ரிப்பேர் ஆயிருக்கான். நீ லிடியாவை மீட் பண்ணது அவனுக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவன் லிடியாவை கடத்திருக்கான். அதான் அவ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு வருவா, அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் நல்லா யோசிச்சு வச்சிருக்கான். கிரிமினல் தமிழ், அவன் கிரிமினல் தான் யோசிப்பான். ஆக்சுவலா அந்த ஒரு வீடியோ போதும் தமிழ். என் தங்கச்சி தான் நம்ப மாட்டா.
அதான பிரச்சனையே. இப்படியா ஒருத்தனை முட்டாள்தனமா லவ் பண்ணுவா? ஆனா ஒண்ணு தமிழ், நீ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருந்தேன்னு வை, என் தங்கச்சி மறுபடியும் சூசைட் பண்ண போயிருப்பா. சிபி, எனக்கு நேரம் ஆக ஆக பதட்டமா இருக்கு சிபி. ஜனாமா வர என்ன ரொம்ப நம்புறாங்க. நான் அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல சிபி. தமிழ், என்னம்மா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? தமிழ், வர்ஷினிக்கு அங்கே நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. வைக்கட்டும் மாமா. வைக்கட்டுமா? வர்ஷினிக்கு நீ தானம்மா நலங்கு வைக்கணும். வாமா, வா சிபி, வா. வாங்க. தமிழ், போய் நலங்கு வச்சு விடு. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. சேது, யார் இவரு? ரொம்ப முக்கியமானவர் மாமா. ராமசாமி, எப்படி இருக்கீங்க? உடம்பு இப்ப பரவாயில்லையா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் இந்த மண்டபத்துல தாமா இருக்கான். அவன் யாருன்னு படம் போட்டு காட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அந்த பிரபுவை கூப்பிடுங்கம்மா. டேய், இன்னும் ஏன்டா அங்க உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு வாடா.